என் வாழ்க்கை முடிந்தது. வாழ்க்கை முடிந்தது என்கிற மனநிலைமை யாருக்கு வருகிறதோ அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். தேவனுக்கு நடுங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், சாராளுக்கு தான் பயம் இல்லாம போயிட்டு ஆபிரகாமே சின்ன வயசுல இருந்து அல்லது 75 வயதிலிருந்து என்னோடு நடக்க தொடங்கினிலிருந்து உன் இஷ்டப்படி ஒன்றும் செய்ததில்லையே, எல்லாம் கேட்டு கேட்டு தானே செய்வீங்க, ஏன் இந்த பொம்பளை விஷயத்துல மட்டும் என்கிட்ட கேட்கலன்னு ஆண்டவர் கேட்டா ஆபிரகாமும் சாராளும் சொல்லாமல் சொல்லுகிற வார்த்தை அதுதான் முடிஞ்சு போச்சே, இனிதான் ஒண்ணும் இல்லையே, இனி வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, இனி கீழ்ப்படிஞ்சா என்ன கீழ்ப்படியலனா என்ன, இனி உபவாசிச்சா என்ன உபவாசிக்கலனா என்ன, இனி பரிசுத்தமா வாழ்ந்தா என்ன. நான் உங்களுக்கு சொல்லட்டா, உங்க ஜெப குறைவுக்கு காரணம் உங்க சரீர பலவீனம் அல்ல, முடிந்தது என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வேரூண்டி இருக்கிறது. உங்கள் உபவாச குறைவுக்கு காரணம் உங்கள் சரீரத்தில் அல்சர் இருக்கிறது என்பதனால அல்ல, முடிந்தது என்கிற எண்ணம் வந்ததனால. அடுக்கலையில கிச்சன்ல சமைக்கும் போது கூட அந்நிய பாஷை பேசுற நாவுகள் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறது இல்லை. ஏன்னா குடும்ப சூழ்நிலை நீங்க சொல்றீங்க, பட் அது போய் அது போய் அது உண்மையான காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள முடிந்தது என்கிற எண்ணம் வந்ததனாலதான் ஜெபம் குறைஞ்சிருக்கிறது, ஆராதனை குறைந்திருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? 99 வயதுல ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உத்தமத்துல எங்கேயோ தவறி இருக்காருன்னு அர்த்தம். சரிதானா? 99 வயசு கிழமை எதுல தப்பு பண்ணான்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், உத்தமமாயிரு, முடிஞ்சிட்டு நினைச்சு இஷ்டத்துக்கு வாழாத, இன்னும் முடியல. 99 வயசுல ஒரு நபரை பார்த்து முடியல, இனிதான் நீ வாக்குத்தத்தத்துல பிரவேசிப்பன்னு சொன்னா 45 வயசு பெரிய வயசு ஒண்ணு இல்ல. கையை தட்டணும்னா கையை தட்டுங்க, வேடிக்கை பார்க்கணும்னா வேடிக்கை பாருங்க. 35 வயசு பெரிய வயசு ஒண்ணு இல்ல. 32